படம் எப்படி? சூப்பரா இருந்துச்சு. என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? கடன் வாங்க கூடாது. சென்டிமெண்ட்லாம் கரெக்டா இருக்கா? சூப்பரா இருந்துச்சு. அவர் ஸ்கிரீன்ல எப்படி இருந்தாரு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? ஹீரோ ஓகேவா? ஓகே. இதுக்கப்புறம் கம்பேக் கொடுப்பாரா? ஓகேவா? கொடுப்பார். இது என்ன ஒரு கதைன்னா, லோன் கொடுத்து இந்த மாதிரிலாம் மக்களை செய்கிறாங்கன்னு தான் ஒரு உதாரணம், வேறு ஒன்றும் இல்லை. படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். சூப்பராக இருக்குது படம். ராமராஜ் இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணுறது, பாடி அதிகமாக இருக்கிறதுனால முன்னால் நல்லா பண்ணிக்கிறாரு. சூப்பராக இருக்குது. அந்த பேச்சு திறமை, மாட்டுக்கார மேலே எப்படி வந்தாரோ அது மாதிரி நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. சென்டிமெண்ட்டு சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்குது. நல்லா பார்க்கலாம். குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். குடும்பம் அண்ணன் தங்கச்சி, குடும்பத்தோட அம்மா தங்கச்சி கோழிப்போட வந்து நல்லபடியாக பார்க்கலாம். இது செக்ஸ் எதுவுமே இல்லை. நல்லா இருக்குது படம். நல்லா பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. படம் நல்லா இருக்குது. என்னென்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ராமராஜ் ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு படம். என்னதான் சொல்ல வராங்க? மெசேஜ் இருக்குது படத்தில். நல்ல சென்டிமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா? சென்டிமெண்ட் நல்லதுக்கு ஒரு முக்கியமான மெசேஜ் பேங்க் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அழுதிங்களா? இந்த அழுதுன்னு வெளியே வந்திருக்கோம். ஒவ்வொருத்தவங்க வீடு வாங்கும்போது கடன் வாங்கி வாங்கக்கூடாதுன்னு ஒரு நல்ல மெசேஜ். அதுக்கப்புறம் என்ன சொல்ல போனோம்னா, கையில் காசு இருந்து வீடு வாங்கினோம்னா நிம்மதியான ஒரு வாழ்க்கை வரும்னு சொல்லிட்டு இந்த ஒரு மெசேஜ். மற்ற மாதிரி சென்டிமெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. நானே இப்போ சொல்ல போனோம்னா இந்த நிலமை நமக்கும் இருக்குது, புரிஞ்சிட்டிங்களா? அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு நல்ல, இந்த காலத்துக்கு வர்ற நல்ல ஒரு மெசேஜ். ராமராஜன் நடிப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, நல்லாயிருக்கு சார். எல்லாமே நல்லா இருக்கு. 25 நிமிஷம் நல்லா இருந்துச்சு சார். என்ன பிடிச்சிருந்துச்சு? எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. முக்கியமாக கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்களா, அது ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எல்லாம் கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடன்றது வந்து லிமிட்டாக வாங்கணும், அவ்வளோதான். சென்டிமெண்ட் ஓகே, பரவாயில்ல, சூப்பராக இருந்துச்சு. ஃபீல் பண்ண நல்லா இருந்தது. ஆனால் என்ன, கடன் வாங்கக்கூடாது லைஃப்பில். ரொம்ப பேர் கடன் வாங்கி ரொம்ப கஷ்டத்தில் எவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. என் முன்னாடியே நானும் எத்தனையோ பேர் பார்த்துருக்குறேன். ஆனால் அவர் சொன்னது வந்து ஒரு நல்லது தான். அது 1 வருஷம் 2 வருஷம் அப்படியே அவங்களுக்கும் கொஞ்சம் ஆதாரம் கொடுத்தா அவங்க கன்ஃபார்மாக ஏதோ முன்னேறுவாங்க, ஏதோ நல்லா இருப்பாங்க. ஏதோ என்னால் முடிஞ்சு சொல்கிறது. எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், லாஸ்ட்டாக யாரும் கடன் வாங்காதீங்க. இன்ன வரைக்கும் நானும் கடன் வாங்கலை. யாருமே அதேமாரி எல்லாருமே கடன் வாங்காதீங்க. சொந்த முயற்சியில் வாங்க. கடன் வாங்கினாலும் அவங்களுக்கு உள்ளது பார்த்து இது சொல்லி கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்கிறேன். நல்லா இருக்கு. நல்லா அருமையாக எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. அது கதையில் வர எல்லா ஃபேமிலியோட சூழ்நிலையும் இருக்குது. நல்லா இருக்கு. சைலண்ட் வச்சிருப்பாரு. இது ஓகேவா? அவருக்கு செட் ஆயிருக்காரு? அவர் செட் ஆகுதா இல்லையா? நல்லா நடிச்சிருக்காரு. 23 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்துட்டு வரோம். ரொம்ப இதுதான் ப்ரோ. உள்ளார நாங்களும் அந்தமாரி ரொம்ப பேரை பார்த்துருக்குறேன். சில பேர் அப்பா அம்மா இல்லாத ரொம்ப கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. சரி ப்ரோ. என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு? மெசேஜ் தான், நல்ல மெசேஜ் போட்டிருக்கேன். என்னதான் சொல்ல வராங்க? கடன் வாங்காதீங்கன்னு சொல்ல வரேன். தகுதிக்கு மீறி கடன் வாங்கன்னு சொல்கிறேன். சென்டிமெண்ட்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எந்த சீனில் அழுதிங்க? ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். லாஸ்ட்டில் ரொம்ப அழுதுட்டேன். நான் சூப்பராக இருக்கு படம். இல்லை இல்லையா? சென்டிமெண்ட்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா தான் இருந்தது படம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? அதில் வந்து இனிமேல் அளவுக்கு மீறி வங்கியில் வந்து நம்ம கடன் வாங்கக்கூடாது. அது கரெக்டாக சொல்லியிருக்கீங்களா? அவர் முன்னாடி அவர் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? இல்லை, ஓகேவா? ஒரு ஹீரோவா மறுபடியும் கம்பேக் கொடுப்பாரு. முன்னாடி ராமராஜன் படம்லாம் பார்த்துருக்கேன். அந்த ராமராஜன் எப்படி இருக்கு? ரெண்டும் சேம் தான். ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. அதெல்லாம் கிராமத்து சாயல், இது சிட்டி சாயல் அவருக்கு செட் ஆகுது. அதே செட்டு தான் சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். சூப்பராக இருக்குது. என்ன பிடிச்சிருக்கு? ஒரு கதை நல்லா தான் இருக்குது. அவருடைய ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். ஆனால் ஆள் அடையாளம் தெரியல. போஸ்ட்டில் ஒரு மாதிரி இருக்குது. அவர் உள்ளே பார்த்தோன்னா அடையாளமே எனக்கே தெரியல. அப்போ இருந்ததுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ அவருக்கு பார்க்க போனால் 75 வயசு இருக்கும் பொழுது அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு? படத்தில் தான் இந்த மாதிரி கடன் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா, அதனால் அவர் ரொம்ப வேதனை படுறாரு. சென்டிமெண்ட்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இன்னும் நல்லா இருக்கிறாரு. அவருடைய வம்சாப்பட்டம் ரசிக்கிறாங்க. அதுக்கோசம் தான் நீங்கள் பார்த்தேன். ஓகேங்களா? படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படம் சென்டிமெண்ட்டான படம், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. திரும்பி மறுபடியும் இதே மாதிரி படம் வந்து பார்க்கலாம். இதில் என்ன மெயின் இதானா, இந்த லோனு எடுக்கிறாங்களே அது வந்து கொஞ்சம் கரெக்டாக அவர் பேசிட்டுருக்கிறாரு.
எல்லா குடும்பத்துக்கும் கொஞ்சம் ஏற்ற மாதிரி தான் பேசியிருக்கிறாரு. கரெக்டாக இருக்குது படம். சென்டிமெண்ட்டான படம். ஃபேமிலி வந்து பார்க்கலாம். டீசெண்டாக இருக்கும் படம். நல்லா இருக்கு சார். என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சது? நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. என்னதான் சொல்ல வராங்க? கடன் வாங்கக்கூடாது, அதிகபட்சமாக கடன் வாங்காதீங்கன்னு ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க. நல்ல படம். ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பரவாயில்ல. ராதா ரவி, எம்எஸ் பாஸ்கர்லாம் எப்படி ஜோராக நடிச்சிருக்காங்க. நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க. சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? நல்லா இருக்கு சார். மியூசிக்லாம் பார்த்தீங்க ஜோராக இருக்கு, பக்காவாக இருக்கு. படம் நார்மலாக இருக்குது. என்ன ப்ரோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு? கடன் வாங்க, ஐயோ நானே பெரிய கடைக்காரன். ஸ்க்ரீனில் நல்லா இருக்குண்ணா. நான் வண்டி வச்சுக்கிறேன். நான் உண்மையிலேயே எனக்கு அந்த தாச்சல் 2011 2017 வரைக்கும் இருந்தது வண்டி கடன். மகேந்திராவில் ஃபஸ்ட்டு போட்டேன். அதுக்கப்புறம் எக்யூடிஎஸ் ரொம்ப மோசம், அந்த மாதிரி நிலையில் இருக்குது. எக்யூடிஎஸ் பேங்க் அதே மாதிரி தான் இருக்குது. கள்ளக்குறிச்சி பேங்க் ஹெட் ஆஃபீஸ் அவங்க அப்படி தான் எனக்கு பணத்தை கொடுத்துட்டு அப்படி தான் தாச்சல் பண்ணானுவ. மகேந்திரா அப்படி கிடையாது, அதை நல்லா பண்ணாப்புல. சம்பாரிச்சு கூட கட்டுன்னு சொன்னாங்க. டைம் கொடுத்தவங்க மகேந்திரா ஃபைனான்ஸ். எக்யூடிஎஸ் கொடுக்கவே இல்லை.